ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நான் கடாயில் ஆயில் ஊற்றிருக்கேன். பிரியாணி செய்யலாம். நான் ஆயில் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் ஒரு 10 கட் பண்ணி இதில் போட்டிருக்கேன். இதில் நம்ம பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு இதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு ஒரு தக்காளி பழம் எடுத்து அதையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நான் கறி எடுத்துகிட்டு வச்சு நான் அதில் லைட்டாக சில்லி பவுடர், கார்ன்ஃப்ளவர், லைட்டாக உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுருந்தேன். அதையும் இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி கிளறிக்கோங்க. நல்லா அதோடு அது மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆகினா தான் நம்மளுக்கு நல்லா இருக்கும். கொஞ்சம் டேஸ்டியாகவும் நம்மளுக்கு இருக்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன் நான். இது மிக்ஸ் ஆனோடனே தேவையான அளவு மல்லித்தூள் போட்டுக்கோங்க. தேவையான அளவு ஸ்பைசஸ் என்னென்ன பார்த்திங்க அப்படின்னா, கரம் மசாலா, பெருஞ்சீரக பொடி, மல்லி, சில்லி பவுடர், லைட்டாக நான் சிக்கன் பொடியும் சேர்த்துருக்கேன். சிக்கன் பொடியும் சேர்த்துருக்கேன். லைட்டாக மஞ்சத்தூள் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் அதோடு மிக்ஸ் ஆகணும். அந்த ஸ்மெல் போகுந்தன்னைக்கு நல்லா அதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தயிர், இதுக்கு நான் 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி அரிசியை அலசி எடுத்து வச்சுருந்தேன். அதோடு இதை மிக்ஸ் பண்ணி குக்கரை நம்ம க்ளோஸ் பண்ணிடுங்க. இதுக்கு நான் 4 விசில் வச்சு எடுத்திருக்கேன். 4 விசில் வச்சு எடுத்துகிட்டு பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான சிக்கன் பிரியாணி உங்களுக்கு ரெடி ஆயிடும். இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.